கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 177ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது ஏசாயாவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தை அவர் வல்லமையை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை நாம் சுலபமாக எதிர்கொள்ள முடியும் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று தெரியும், மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினார் என்று தெரியும், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்று தெரியும், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார் என்பதும் தெரியும். இதெல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொண்டோம்? வேதத்தை நாம் வாசிப்பதன் மூலமாய் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நாம் அனுதினமும் வேதத்தை ஆழமாய் வாசித்து, ஆழமாய் தியானித்து கர்த்தருக்குள்ளாக வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக அவிசுவாசம் என்ற ஒரு வியாதி நமக்கு வரவே வராது. நாம் ஆவியிலே பலமுள்ளவர்களாக, விசுவாசத்திலே ஆபிரகாமை போல வல்லவர்களாக முடியும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நீங்களும் அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அதை உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துங்கள். இப்பொழுதும் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இந்த காரியத்தை சொல்லி இருப்பதற்கு முன்பாக ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நன்மையை செய்திருக்க வேண்டும். இப்பொழுதுதான் வேதத்திலே அவருடைய நாமம், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சிலர் நம்புகிறார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு காரியமும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாமத்திற்கு பின்னாலும் அவர் ஒரு மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். நாம் வேதத்தை அதாவது நல்ல விரும்பி நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது விசுவாச அறிக்கை தானாய் நம்முடைய வாயிலிருந்து ஜீவ ஊற்று போல புறப்பட்டு வரும். இப்பொழுதும் இதை உணர்ந்து நாம் விசுவாச அறிக்கை ஏறெடுப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நிச்சயமாகவே நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத காரியங்களிலெல்லாம் நல்ல ஆலோசனைகளை தந்து எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வருகிறீரப்பா. தொடர்ந்து எங்களை நீர் நடத்துவீர், மகிமையாய் எங்களை கொண்டு சேர்ப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்.